பரந்தூர் திட்டத்தை கைவிடப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இதுவரை அவர்கள் ஏற்கனவே அறிவித்து, நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து பரந்தூர் அந்த விமான நிலைய திட்டம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர்கள் கூட நம்முடைய மாநிலங்களவையிலே நம்முடைய உறுப்பினர் வில்சன் அவர்கள் கேட்கிற போது இதுவரை எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கையும் அரசாங்கத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார். அது ஒரு ஒருமைக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த பகுதியிலே வரக்கூடிய இந்த வாய்ப்பினால் தான் திருவெரும்புதூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பிலே வரும். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? லேண்ட் அக்விசிஷன்ஸ்க்கு போயிருக்கீங்க. இப்ப லேண்ட ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக நீங்க அக்விசிஷன் எடுத்துருக்கீங்க. இந்த பரந்தூர் பகுதியில் கூட பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5746 ஏக்கர் நாம கையகப்படுத்துறாரு. இதுல பாத்தீங்கன்னா 90% இடங்கள் நம்ம ஏற்கனவே கையகப்படுத்தி இந்த இடத்தை தேர்வு செய்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது பாத்தீங்கன்னா என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர், அவருடைய தலைமையில் அவரும் நானும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சுந்தரசன் அவர்களும் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு அண்ணன் வேலு அவர்கள் அதில் பலமுறை அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்தில் பேசி அவர்களிடத்தை எடுத்து சொல்லி அந்த இடத்திலே அதை அமைப்பதற்கு ஏறத்தாழ அங்கே இருக்கக்கூடிய பலரும் ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு அவர் காம்பன்சேஷனும் வாங்கியிருக்கிறார். இப்ப இங்க வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ அங்கே கைவிட்டு விட்டீர்கள் சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கி விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அது குறித்து ஆய்வு எடுப்போம் என்று சொல்லுவீர்கள். அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு?